ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீமதி ஸ்டாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸில் வந்துட்டு 2.0ல் வந்து நமக்கு வந்து இப்போ புதுசாக வந்து ரேட்ஸ் எல்லாமே வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. சில கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு அதில் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா செக்டர் வைஸாக என்னென்ன ப்ராடக்ட்ஸுக்கு என்னென்ன ரேட்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுலேயுமே வந்துட்டு என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எம்சி கூட்ஸு, எஃப்எம்சிஜி கூட்ஸ்க்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸு, அதே மாதிரி ஹெல்த் கேருக்கு, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, எஜுகேஷனல் ஐட்டம்ஸ்க்கு, ஆட்டோமொபைல்ஸ்க்கு, அக்ரிகல்ச்சர், இன்சூரன்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு நமக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இது எல்லாமே ரேட் வைஸாக என்னென்ன எவ்வளோ பர்சன்டேஜ்லேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ்க்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஹெல்த் கேர் அண்ட் மெடிக்கல் டிவைஸ். ஹெல்த் கேரில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லைஃப் சேவிங் மெடிசன்ஸ் எல்லாமே இருக்குல்ல. லைஃப் சேவிங் மெடிசன்ஸ் அப்படின்னா இப்போ கேன்சர் ஆகட்டும், குரோனிக் டிசீஸ் ஆகட்டும், இந்த மாதிரி இருக்கிற டிசீஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நமக்கு ப்ரீவியஸாக வந்துட்டு 5லேருந்து 12% இருந்தது. நவ் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 0% ஆக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆகட்டும், டயபெட்டிக்ஸ் ஆகட்டும், பிளட் ப்ரெஷர் டேப்லெட்ஸ் ஆகட்டும், சிரப்ஸ் ஆகட்டும், பெயின் கில்லர் டேப்லெட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு பர்சன்டேஜ் எல்லாமே வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 12லேருந்து அப் டு இப்போ 5 முடியும் இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மெடிக்கல் டிவைஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிபி செக் பண்ணுவோம் இல்லையா, அந்த பிபியோட மானிட்டர் ஆகட்டும், டயக்னோஸ்டிக் கிட்ஸ் அப்படின்னா இப்போ வந்து சுகர் டெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, சுகர் டெஸ்ட் வந்து ஒரு 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 ரீஃபில் மாதிரி இருக்குது, ஒரு டயக்னோஸ்டிக், அதை வந்து செக் பண்ணுவோம்ல, வீட்லேயே வந்து சுகர் டெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அதை தான் வந்து டயக்னோஸ்டிக் கிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது அப்புறமா வந்துட்டு குளுக்கோஸ் செக் பண்ணுறது, இது எல்லாமே வந்துட்டு 12 to 5% இப்போ வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா சோப்பு, ஷாம்பூ, டூத் பேஸ்ட்டு, டிஜிட்டன்ஸு, இது எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 18லேருந்து இப்போ 5% ஆக்கியிருக்காங்க. இவ்வளோ மட்டும்தானா எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது இல்லவே இல்லை. இதில் வந்துட்டு அந்த மிக்சர், நாம்கின்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸுமே வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பேக்கேஜ்டு ஃபுட்ஸ், இதெல்லாமும் வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது ரேட் வைஸாக. அதே மாதிரி சானிட்டரி நாப்கின்ஸும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 12லேருந்து நில் பர்சன்டேஜ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ வந்துட்டு எஃப்எம்சிஜிக்குன்னு தனியாக, அதாவது நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட்ஸ் இருக்கும், எஃப்எம்சிஜின்னு சொல்கிறாங்களே அதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கவர் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு ஃபுல்லாகவே ஒரு எஃப்எம்சிஜிக்குன்னே தனியாக ஒரு வீடியோ போடலான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் வந்து மறக்காமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸுக்குமே வந்துட்டு சரி வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ரேட்ஸ் வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஐட்டம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டிராக்டர் ஆகட்டும், அதாவது இப்போ வந்துட்டு ஃபார்ம் மிஷினரிஸ் எல்லாமே, அதாவது ஒரு 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 சீட்ஸை வந்துட்டு லேண்டில் வந்துட்டு நம்ம பயிரிடுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு உண்டான மிஷினரிஸ் எல்லாமே வந்துட்டு ப்ராடக்ட் வைஸாக வந்து எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் அப்படின்னா இந்த தண்ணீர் தெளிப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுவாகட்டும், ஹார்வெஸ்டர்னால் இப்போ அந்த ஏர் விழுறது அந்த மாதிரி இருக்கிற அதுக்கு உண்டான மிஷினரிஸ் ஆகட்டும், பெஸ்டிசைட்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்துட்டு முன்னெல்லாம் வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 12 to 18 இருந்தது. இப்போ வந்து அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5% சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து எஜுகேஷனில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பென்சில், ஷார்ப்னர், அப்புறம் க்ரையான்ஸு, சார்ட்ஸு, மேப்ஸு, இது எல்லாமே வந்துட்டு 12 to 5% இருந்தது. இப்போ வந்து அதை நில் ஆக்கியிருக்காங்க. அதே மாதிரி அந்த புக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குமே வந்துட்டு ப்ராக்டிக்கல் புக்ஸ், அதாவது புக்ஸு ஆகட்டும், புக்ஸுங்கிறது வந்துட்டு அந்த
ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கல் கைட் ப்ராக்டிக்கல் புக்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, புக்ஸுங்கிறது. ஸோ அந்த மாதிரி இதுக்குமே வந்துட்டு ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சூரன்ஸை பொறுத்த முடியும் பார்த்திங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் வந்து இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆகட்டும், லைஃப் இன்சூரன்ஸ் ஆகட்டும், முன்னெல்லாமே வந்துட்டு 18% பே பண்ணிகிட்டு இருந்தோம் ஜிஎஸ்டியை. ஆனால் இப்போ வந்து என்ன, இந்த 22/9/2025 அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நில் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் செக்டார் நில் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து ஆட்டோமொபைல் செக்டாரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் கார் ஆகட்டும், 2 வீலர் ஆகட்டும், 3 வீலர் ஆகட்டும், கமர்ஷியல் வெஹிக்கல் ஆகட்டும், ஆனால் வந்து என்ன ஒரு கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா லெஸ் தென் வந்து 350cc இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து முன்னாடி வந்து 28% பே பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 28லேருந்து 18% ஆக்கியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெனிஃபிட்டான நமக்கு டேக்ஸ் வந்து எவ்வளோ ரெடியூஸ் ஆகுது. ஸோ இதுவுமே வந்துட்டு ஒன் ஆஃப் த பெனிஃபிட் தான் இந்த ஆட்டோமொபைல் செக்டார்லேயும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிமெண்ட் வந்து 28லேருந்து 18 ஆக்கியிருக்காங்க. அதே மாதிரி டைல்ஸும் வந்துட்டு டைல்ஸ் எல்லாமே அப் டு 28% இருந்தது வந்து இப்போ அதுவுமே வந்துட்டு 18% ஆக்கியிருக்காங்க. அடுத்தது வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸில் பார்த்திங்க அப்படின்னா டெலிவிஷன் ஆகட்டும், ஏர் கண்டிஷனர் ஆகட்டும், ரெஃப்ரிஜிரேட்டர், வாஷிங் மிஷின், டிஷ்வாஷர், இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 28% இருந்தது இப்போ வந்து 18% ஆக்கியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு மோஸ்ட்லி நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் தான். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து நம்ம எங்கே வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து 2000 நோட்டிஃபிகேஷன் வந்து நம்பர் 9/2025 இந்த இதில் தான் வந்துட்டு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு உண்டான ரேட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் செக் பண்ணி தான் வந்துட்டு இப்போ ஏதாவது ஒரு கூட்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து ரேட் ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பார்த்துக்கலாம். இதுவே வந்துட்டு அங்கே சென்ட்ரல் டேக்ஸுக்குங்கிறதுக்கு பதிலாக இன்டெகிரேட்டட் டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 5% காமனாக கொடுத்துருப்பாங்க. அப்போனா அந்த கூட்ஸோ சர்வீஸோ வந்து 5% காமனாக தான் நம்ம எடுத்துப்போம். இதே வந்து இப்போ சென்ட்ரல் டேக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா அங்கே வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 2.5% அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 2.5% அப்படின்னா இப்போ நம்ம வந்து அது வந்து சிஜிஎஸ்டிக்கு மட்டும் 2.5 சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து டு த எஸ்ஜிஎஸ்டி, அதாவது எஸ்ஜிஎஸ்டி சப்ளைக்கும் வந்து 2.5. ஸோ அப்போ நம்ம வந்து அதை எப்படியா டபுள் த டைமாக இப்போ எஸ்ஜிஎஸ்டிக்கு 2.5 அப்படின்னா சிஜிஎஸ்டிக்கும் 2.5. ஸோ நம்ம கன்சிடர் பண்ணுறது எப்படி அப்படின்னா ஒரு 5% நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். இதே மாதிரி எக்ஸம்டெடுக்கு பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் 10/2025 இது வந்துட்டு இதுவும் சென்ட்ரல் டேக்ஸ் தான், எக்ஸம்டெட்காக சொல்லியிருக்காங்க. ஓவராலாக இதோட இம்பேக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு மெடிக்கலுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ நமக்கு வந்து மெடிக்கலோட இப்போ மெடிக்கலுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு மெடிசன் வாங்குகிறோம் அப்படின்னா அதோட ரேட்டு நமக்கு குறைஞ்சதுனால நம்ம வந்துட்டு நமக்கு ரேட் குறைஞ்சதுனால நம்ம வந்து இப்போ கொஞ்சம் அதோட கன்சம்ஷன் வந்து கொஞ்சம் நம்ம வந்து வாங்குவோம். அதே மாதிரி இப்போ எஜுகேஷன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓவராலாக என்னாகும் அப்படின்னா எஜுகேஷனுக்கு வந்து இப்போது ஃப்ரீங்கிறதுனால நில் ரேட்டு அப்படிங்கிறதுனால நம்ம வந்துட்டு ஓவராலாக அதோட கன்சம்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சூரன்ஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆகட்டும், அதுக்கெல்லாமே வந்து நம்ம இப்போது டேக்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நமக்கு அதோட இது வந்து அதோட அட்வான்டேஜ் வந்து அது கொஞ்சம் பெனிஃபிட்டபுளாக இருக்குது எல்லா ஹியூமன்ஸ்க்குமே. இப்போ வந்து அது போடுறதுக்கு வந்து லைஃப் இன்சூரன்ஸ்க்கு வந்து டேக்ஸ் எதுவும் இல்லாததுனால அது எல்லாருக்குமே அது கொஞ்சம் பெனிஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்எம்சிஜியில் இருக்கிறதுனால இப்போ டெய்லி கூட்ஸ் வந்து நம்ம டெய்லி கூட்ஸுக்கு வந்து டாக்ஸஸ் ரெடியூஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து அதிகமாக வந்து அதோட டிமாண்ட்ஸும் வந்து நமக்கு அதிகமாகும். ஸோ
இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் 2.0 பொறுத்த முடியும் நமக்கு வந்துட்டு நிறைய மோர் பெனிஃபிட்டபிளாக இருக்குது எந்த ஒரு ப்ராடக்ட்ஸ்க்குமே. மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு பெனிஃபிட்ஸை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.